எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களுக்கு அப்புறம் இந்த Dress கன கச்சிதமா இருக்குன்னா அது உங்களுக்கு தான் பாஸ். நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா பாஸ். ஐ வாண்ட் டு எமோஷன் ப்ளீஸ். அதேதான் இப்ப எடுத்துறேன். போஸ் குடுக்குறாரு எங்க ஓடி போயிட்டா ஒரு போட்டோவை எடுக்க முடியலையே. எங்க அப்பாவை கொன்ன வால்டர் வெற்றிவேல் நீதானே? என்னது? நான் யார் தெரியுமா? யாரா? நீ சுட்டு கொன்னியே கபாலி, அவனோட கீப்போட பையன். இது யாரா? நீ அன்பு செல்வா ஐபிஎஸ் தானே? நான் தான் பாண்டியாவோட கீப்போட பையன். நீயும் கீப்போட பையன் தானா? அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன் தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? யாருக்கு பிறந்தா என்னடா, எல்லாருமே சுகப்பிரசவமா தானடா பிறந்து கிடந்தோம். டேய், நான் சுகப்பிரசவம் குறப்பிரசவம்லாடா கேட்டேன். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. சாமி சாமிங்கிறா அப்ப நீ தானே ஆறுச்சாமி? படத்துல வர்ற போலீஸ் ஆபீசர் பேரா சொல்றாங்களே. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? எடுத்துட்டு போங்க. எல்லா பைத்தியத்தையும் வண்டியில ஏத்துங்க. எது பைத்தியமா? ஆமா சார், இவனுங்க எல்லாம் போலீஸ் வேலை கிடைக்கலங்கறதால பைத்தியம் ஆயிட்டாங்க சார். அப்பப்ப தப்பிச்சு வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறவங்களை கடத்தி கொன்னுடுவாங்க சார். இது வரைக்கும் 6 பேரை கொன்னிருக்கானுங்க. இதுல நீங்க மட்டும் தான் தப்பிச்சீங்க. அட பாவிகளா, அப்ப என்னை கொல்றதுக்கு தான் 50 பேர் அங்க கொல்றதுக்கு கிடந்தாங்களா? நல்லா கடிக்கிறாங்க ஐயா. டீ ரைட்டு, எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். சரி 6 மணிக்கு ஹார்பர் பக்கத்தில் இருக்கிற எண்ணூர் பிரிட்ஜ் கிட்ட போட் வந்துடும். அதில் ஏறி சரியா 2 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா கப்பல் வெயிட் பண்ணும். அந்த கப்பல்ல ஏறிட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரைட் பாம்பே தான். என்ன மருச்சூர் பெருமாள் வர சொல்லுங்க. என்னது? வேண்டாம் ரைட்டு, இந்த நிலைமையில அவன் எதுக்கு? வேலை இருக்கு. வேண்டாம், நான் சொல்றது கேளு. அவன் வந்தா வீணான வர சொல்லுங்க. சொன்னா கேட்க மாட்டேன். ஹலோ பெருமாளா, நான் தான் பேசுறேன். ரைட்டு, உடனே உன்னை வர சொன்னாப்ல. ஆமா வா. நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். இது உங்க வீடா? அப்பாடா, 2-3 நாளா ஒரு வீட்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா பயந்துட்டு இருப்பீங்க. அன்னைக்கு பஸ்ல அந்த புலி மூட்டையும் உங்களால சமாளிக்க முடியல. இவனுங்கெல்லாம் அவனை விட பயங்கரமான ஆளா இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்துட்டு அப்புறமா போயிடுறேன்.
ஐயோ அவங்க வந்துட்டாங்க, மோசமானவங்க. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், முடிஞ்ச நீங்களே போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஐயோ எங்க போறீங்க? போகாதீங்க, கொன்னுடுவானுங்க. ஐயோ என்ன நடக்க போதும்? நம்ம கஸ்டடியில தான் இருந்தா தப்பிச்சு வந்துட்டா. மச்சான் போய் கூட்டினோடா. பேசிட்டு இருக்கும்போது உள்ள போற வேணா, இது நசீர் பாய் விஷயம். வீணா அதுக்கு பிரச்சனை அனுப்பிச்சிடு. நசீர் என்ன பெரிய பருப்பா? ஏய் என்ன ஓவரா பேசுற? உள்ள புந்து தூக்குறது எவ்வளவு நேரம்? ரைட்டு வானா. ரைட்டா? ஏய் போ போங்கடா. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரட்டுமா? ரைட்டா கிழவி, அந்த பொண்ணு தனியா இருக்கு. ராத்திரி நேரம் வீட்டுல வேற யாரும் இல்ல. நான் வர வரைக்கும் கூட ஒத்தா சேரு. சரி இருக்கிற. ரைட்டு. ஏமா பாப்பா, எவனோ கெடுக்க வந்தான் பயந்துகிட்டு இந்த படுவாவை கிட்ட வந்து மாட்டுனு. இந்த ரைட்ட இதுக்கு முன்னால பாத்துருக்கிறியா? எங்க? கோவில்ல. அதான் வெள்ளிக்கிழமை பார்த்து நல்லவனு நம்பி வந்திருக்கேன். இன்னைக்கு உனக்கு சனி பிடிச்சு சின்ன பின்னமாக போற. இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க இருந்துட்டு நான் காலையில போயிடுவேன். பிளாக் பாத்தில் படுத்தா தூக்கம் இல்லைன்னு தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த கதையாச்சு உன் கதை. இவனுங்களுக்கு பயந்துகிட்டு நான் டையும் கூட அடிக்கிறது இல்ல. அசிங்கமான பொண்ணு கிடைச்சாலும் இவனுக்கு விட மாட்டானுங்க. நீ அழகா வேற இருக்கியா, அல்லோல பட போற. ஐயோ வந்துட்டோம். கிழவி வேற தனியா விட்டுட்டு போயிட்டாலே. கீதா, என்னம்மா இந்த நேரத்துல? என்னாச்சுமா? அண்ணா, நான் பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ற மோகனங்கிற இன்ஜினியரை லவ் பண்றேன். அவர் என்ன ஏமாத்திட்டாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவர்கிட்ட கேட்டா இப்ப பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாருண்ணா. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரியுமா? ஐயோ எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டு வரணும். தெரிய வேணாம், தெரிஞ்சா ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடுவான். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணா நீங்க தான். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, தைரியமா போ. ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லடா, பரீட்சையில ஃபெயில் ஆயிடுச்சான். வீட்டுல வந்து உன்கிட்ட சொன்னா நீ திட்டுவேன்னு இங்க வந்து அழுதுட்டு இருக்கு. நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். போ. நீ எப்ப பாஸ் ஆயிருக்க இப்ப வருத்தப்படுறதுக்கு? போ வர. ரைட். போமா. எங்க வீட்ல இருந்து தூக்கிட்டு போனாங்கல்ல, இனிமே உன்னை தூக்காம இருக்கணும்னா இந்த இடம் தான் உனக்கு சேஃப்டி. உனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே இரு. இல்லடி, எல்லாம் ரவுடி பசங்களா இருக்காங்க. நான் எப்படி இங்க தங்க முடியும்? எனக்கு பயமா இருக்குடி. நீ பயப்படுற அளவுக்கு அவங்க ஒன்னும் மோசமானவங்க இல்ல. அவங்க ரொம்ப நல்லவங்க. பாக்கத்தான் முரடனுங்க. நான் ஒரு சவுண்ட் விட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே மிரண்டிடுவானுங்க. உன்ன மாதிரிதான் எல்லா பொம்பளைங்களும் அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க. ஆனா அவங்க அப்படி இல்ல, பொம்பளைங்கள ரொம்ப மதிப்பாங்க. விதி அவங்களுக்கு இப்படி ஒரு தொழிலை கொடுத்துச்சு. ஒரு பொண்ணு மனசுல யாராவது இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறமா சும்மா காட்டி கூட அந்த பொண்ணுகிட்ட பேச போக மாட்டாங்க. விடுறா சீக்கிரம். ஏய் மச்சான், கீழ் வெட்டு போடு மச்சான். அது ரைட்டா போட்டால ரைட்டு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா தங்கச்சி சொல்லு. இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் இங்கதான் தங்க போறேன். அதுக்கப்புறம் என் மாமா வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. மாமாவா? அவர் யாரு? ஏன் மாமா? யாரா? அவர் உங்களெல்லாம் விட பயங்கரமான ரவுடி. அவர் பேரை கேட்டா ஊரே நடுங்கும். அப்படி என்னடா பேரு?
நாய் சேகர் நாய் சேகர் நாய் சேகர். அதை ஏம்மா இத்தனை வாட்டி சொல்ற? நீங்க மறந்துட கூடாதுல்ல, அதுக்கு தான். நானும் என் மாமாவும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்றோம். இன்னும் என் மனசுல அவர் தான் இருக்காரு. அவருக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. என்ன மச்சான், ஏதோ மாமேன்றா வந்து கூட்டிட்டு போவான்றா, பேசாம மாமனை தூக்கிட்டு வேணாம். ரைட்டு, பணம் ரெடி ஆயிட்டான்பா, சேட்டு வர சொல்றாரு. என்னடா சொல்றான் கிருஷ்ண? ஆர்மல இருக்கிற லாரி எல்லாம் வெளியில வரணுமா வேணாமான்னு கேளு. சரி போன வை. வா ரைட்டு. உட்காரு. என்னையா சேட்டு, குப்பத்தை காலி பண்ணி தர சொல்லி கெஞ்சன, பில்டிங் எல்லாம் ஏறிட்டே இருக்கு, கொடுக்க வேண்டிய மீதி பேமெண்ட் தரவே இல்லை. பணம் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ரைட்டு. என்னடா வெட்டு குத்து மாமூலு, இப்ப என்ன கட்ட பஞ்சாயத்தா? நீ இவரை மிரட்டி பணம் வாங்குறதா உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. என்ன போலாமா? நம்பில் சொன்னான்னு ரைட்ட பிளான் பண்ணி நம்பில் உள்ள தள்ளனா, அவன் வெளியே வந்தா நம்பில் செத்தான். அவன் வெளியில வரமாட்டான்.